உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வருகின்ற 9ஆம் தேதி வடமேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அதற்கடுத்த 3-4 தினங்களில் மேற்கு திசையில் நகர்ந்து மேற்கு வங்கம், வடக்கு ஒடிசா மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவக்கூடும் என அறிவித்துள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த ஒரு வாரத்திற்கு லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என அறிவித்துள்ளது. சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக கடலோர பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே 10 நாட்களாக மின்தடை ஏற்பட்டுள்ளதால் கிராம மக்கள் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். தட்டான்குளத்தில் ஆலமரக் கிளை முறிந்து விழுந்ததில் மின் வயர்கள் அருந்து கால்வாய் தண்ணீரில் விழுந்ததாக தெரிகிறது. முறிந்து விழுந்த மரக்கிளைகளை அகற்றுவதற்கு செலவாகும் என்பதால் மின்சாரத்துறை, வருவாய்த்துறை, ஊராட்சி நிர்வாகம் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் மாணவர்கள் மற்றும் கிராம மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். விடிய ஆட்சியில் மின்வாரியம் அலட்சியமாக செயல்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.